எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்முடைய மனித கதி மட்டும்தான். சொர்க்கத்துல இருக்கிறவரே சொர்க்க கதி சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, இது சொல்றது யாரு? சௌதர்மேந்திரர். சௌதர்மேந்திரர் யாரு? சொர்க்கத்தோடைய அதிபதி. அவர் தான் சொர்க்கத்துக்கு ராஜா. ஆனா அவரே என்ன சொல்றாரு பாருங்க, 4 கதியில சிறந்த கதி எதுன்னு கேட்டீங்கன்னா அது மனித கதி தான், வேற எந்த கதியும் கிடையாது. ஏன்னா வேற எந்த கதியில இருந்தும் நம்மளால மோட்சத்துக்கு போகவே முடியாது. மோட்சம் போறதுக்கான ஒரே ஒரு கதி எதுன்னு கேட்டீங்கன்னா அது மனித கதி மட்டும்தான். அது இல்லைன்னா உங்களால யாருக்கும் மோட்சத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துல இருந்து கூட மோட்சத்துக்கு போகவே முடியாது. அதனால நீங்க எப்பவுமே சிறந்த கதி மனித கதி தான். இதுல மனுஷனா நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? புண்ணிய செயல்கள் தான் செய்யணும். புண்ணிய செயல்கள் விட்டு நீங்க வேற எதுவும் செய்யக்கூடாது. அதனால நீங்க புண்ணியம் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனா பாவ செயல்கள் செஞ்சா பாவம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனித கதியை வச்சு நாம கூட என்ன பண்ணணும்? புண்ணிய செயல்களா செய்யணும். வினைக்கு ஏற்ப புத்தி இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் தேவரே. புத்தி இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் தேவரே. தான பூஜை செய்து வந்தால் சிறந்த சாவகனாகுவாய். தான பூஜை செய்து வந்தால் சிறந்த சாவகனாகுவாய். புண்ணியத்தால் புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மனாகுவாய். புண்ணியத்தால் புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மனாகுவாய். புண்ணியத்தால் புண்ணியம் செய்தல் உலகில் உயர்ந்த தர்மமே. புண்ணியத்தால் புண்ணியம் செய்தல் உலகில் உயர்ந்த தர்மமே. புண்ணியத்தால் பாவம் வேண்டாம் அதுவே துன்பம் தருகுமே. புண்ணியத்தால் பாவம் வேண்டாம் அதுவே துன்பம் தருகுமே. பாவியாகியும் புண்ணியம் செய்தால் புனித பதவி அடையலாம். பாவியாகி புண்ணியம் செய்தால் புண்ணிய பதவி அடையலாம். பாவம் தொட்டு பாவம் செய்தால் நரகம் மட்டும் மிஞ்சுமே. பாவம் தொட்டு பாவம் செய்தால் நரகம் மட்டும் மிஞ்சுமே. வினைகள் அனைத்தும் அழித்து விட்டால் வீடு பேரு கிடைக்குமே. வினைகள் அனைத்தும் அழித்து விட்டால் வீடு பேரு கிடைக்குமே. என்ன சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு இப்ப நாம நிறைய பேர் எல்லாரும் வீடு வாசல் வசதியா எல்லாரும் நம்ம இப்ப நிறைய பேர் வசதியா இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா அந்த வசதியெல்லாம் எதனால வந்தது? எல்லாம் உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய புண்ணியத்தினால கிடைச்சிருக்கு, புரியுதுங்களா? அப்ப புண்ணியத்தினால உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்குதுன்னா அதை வச்சு நீங்க புண்ணியம் பண்றது தான் பார்க்கணுமே தவிர அதை வச்சு பாவ செயல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அதனாலதான் புண்ணியத்தால் புண்ணியம் செய்தல் புண்ணியம். ஆனா புண்ணியத்தால கிடைச்ச பொருளை வச்சு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும். அதனாலதான் எப்பவுமே புண்ணியத்தினால நம்மளுக்கு கிடைச்சிக்கிறத வச்சு நம்ம புண்ணியத்தை மட்டும்தான் பண்ணணும். இந்த பாருங்களா, அவன் 4 கத்திகள் எப்படி மனிதனா இருந்தா எப்படி ஆகும், என்ன பலன், புண்ணியத்தினால புண்ணியம் அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் அங்கங்க பேசிட்டே இருக்கிறாங்க, ஒரு கதை ஊட்டாமுட்டி கதைலாம். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.